யாரா அந்த மைனா? உசுருசா ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். சூப்பர். நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக்கோ ஷார்ட்னு ஸ்வீட் ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற அட்மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் கொடுத்த ப்ரீசெட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ணி இதில் ப்ரொடியூஸ் ஆகும். இதில் எப்படி எடி பண்ணும் குயிக்காக பார்த்தலாம். ரொம்பவே ஈஸி தான். ஸோ ஃபஸ்ட் வந்து பண்ணக்கு இதில் யூஸ் பண்ணிக்க இந்த ஃபான் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கா. அது வந்து இப்போ நீங்கள் டவுன் பண்ணிக்கோம். ஸோ அது எப்படி உங்கள் அட்மோஸில் ஃபஸ்ட்டு நம்ம இம்ப்ரூவ் பண்ண நம்ம பார்த்துடலாமா. ஸோ அதுக்கு கீழே இருக்கிற ஏதோ ஒரு டெஸ்ட் நீங்கள் கில் பண்ணிக்கோங்க. கீழே டெஸ்ட் இருக்கா அது கில் போயிட்டு மேலே வந்து பண்ண ஃபாண்ட் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே வேவ் அண்ட் ஃபாண்ட்ஸ் இருக்கா, அது நீங்கள் கில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் 3 பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாக்கா கீழே வந்து பண்ணி ஃபாண்ட் இருக்கும், அதை நீங்கள் கில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மட்டும் மேலே சில 3 பட்டனை கில் பண்ண சைடில் வந்து பண்ண டவுன்லோட் மொபைலில் வந்து பண்ண இஷ்யூ ஆகும். ஸோ அதுதான் நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்டே இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய ஃபாண்ட் எந்த ஃபைல் கட்டே இருக்கும். ஸோ அந்த ஃபைல் கட்டை நான் வந்து பண்ணாக்க போய்க்கிறேன். ஒரு 2 ஃபாண்டு கொடுத்துருக்கேன். ரெண்டுத்தையுமே இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி செலப்பிட்டு மேலே சைட்னு இருக்கா, அது கில் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அட்மோஸில் வந்து பண்ணாக்க அது இன்புட் வரும். நீங்கள் இன்புட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணாக்க இது இன்புட் இதை மட்டும் வந்து பண்ணாக்க டிக்லினாக்க டிக் பண்ணிவிட்டு உங்கள் அட்மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, இப்போ நம்ம க்ளோஸ் பண்ண ஆப்பை வந்து பண்ண மாட்டோம், நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்புட் பண்ண அதே ப்ரிஸ்ட்டு மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்கா ஸோ அந்த ஃபாண்ட் வந்து பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிருக்கும். ஸோ அப்படியே உங்களுக்கு ஆட் ஆகலையா அந்த டெஸ்ட் நீங்கள் கில் பண்ணுறீங்க. கீழே டெஸ்ட் இருக்குது, அது கில் போய்ட்டு டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போய்ட்டு உங்களுடைய கீபோர்டு வந்து பண்ணாக்க ஃபேஸ் இருக்குது, அது கில் பண்ணால் வந்து பண்ணாக்க சேஞ்ச் ஆகும். அப்படி இல்லைக்கா ஸ்மால் ஆர்ட் இருக்கிறது வந்து பண்ணி கேப்பில் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி எதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணாக்க அது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகலைன்னா மட்டும் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்க இந்த எல்லிக்ஸுக்கு பேக்ரவுண்டில் வந்து பண்ணாக்க ஒரு ஆர்ட் வந்து பண்ணாக்க சர்க்கிள் மாதிரி ஷோ ஆகலையே. ஸோ அது வந்து பண்ணாக்க இப்போ நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் வந்துட்டு மீடியோ கொடுத்துருக்கோம். இந்த இமேஜ் நம்ம இடத்துல கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன் பண்ணிக்கோம். ஜஸ்ட் இதுவும் பண்ணாக்க ஆட் பண்ணிவிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த எல்லிக்ஸ் இருக்கு பாருங்கள். ஸோ அதுக்கு கீழே கரெக்டாக அந்த சாங்குக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பிக்கை வந்து பண்ணாக்க இந்த எல்லிக்ஸை நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும், ஸோ அந்த அளவுக்கு வந்து பண்ணாக்க இந்த பிக்கை நீங்கள் எசைன் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணலாமா. ஸோ ஃபஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மூட்ஸ் இருக்கா கீழ் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன்கள் போயிட்டு அந்த டெஸ்ட் வந்து பண்ண கட்ட ஷோர் அளவுக்கு வந்து பண்ணாக்க லைட்டாக நீங்கள் மூவ் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து பண்ணாக்க நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ நான் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மூட்ஸ் இருக்கும், அதை கில் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன்கள் போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு இந்த சைடில் கீ ஃபேம் இருப்பாருங்க, அதை கில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பண்ண கொஞ்சமாக தள்ளி அவங்க ஒரு கீ ஃபேமை நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுங்க வந்துட்டு இதை வந்து பண்ணாக்க ஃபுல்லாக கம்மி பண்ணி 0 வச்சு விட்டுக்குங்க. இப்போ இந்த 2 ஃபேமுக்கு நீங்கள் சென்டரை கொண்டு வந்துட்டு இந்த கிராஃப் ஆப்ஷன் இருக்கும், அது கில் போயிட்டு இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி கிராஃப் மட்டும் நீங்கள் செட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம அப்படியே மறுபடியும் பேக் போய்க்கலாம். இப்போ இந்த சைடில் செகண்டரி ஆப்ஷன் இருக்கும், அது கில் போயிட்டு கரெக்டாக அந்த பிக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃபேம், நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த பிக்கு லாஸ்ட்டுக்கு எண்டுக்கு போயிட்டு அங்கே கீ ஃபேம் நீங்கள் கொடுத்துக்குங்க. ஸோ லாஸ்ட்டு மட்டும் வந்து பண்ணாக்கி இது அப்படியே மைனஸில் வந்து பண்ணாக்க அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு வச்சுங்க. நான் வந்து பண்ணாக்க ஒரு 1 years வரைக்கும் வந்து பண்ணாக்க வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் மூவ் பண்ணி பார்க்கலாமா. ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்து முன்னாடி ஆகிடுச்சா. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம வந்து பண்ண இன்னொரு எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் ப்ரில் இருக்குது, அது கில் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பண்ணாக்க ஸ்பின் ப்ரில்னு வந்து பண்ணாக்க சைடில் இருப்பாருங்க, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சேனல் செட்டிங் கில் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ரில் வந்து பண்ண உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு இந்த ஆங்கிளை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த ஆர்ட்டுடைய கலர் வந்து பண்ணாக்க நான் வந்து என்னோடய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க சேஞ்ச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ரெட் கலர் வேணாக்கி இப்படி வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் சேஞ்ச் பண்ண நினைக்கிறனாக்கா ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் கலர் ரேட் இருக்குது, அதை கில் பண்ணிக்கோங்க. இதில் இம்செட்னு ஒரு எஃபெக்ட் இருப்பாருங்க, அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு சேனல் செட்டிங் கில் போயிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இம்செட்னு இருக்குது, அட்ஜஸ்ட் வேல்யூ மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணால் கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிறது தேவை. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் வந்து பண்ணாக்க ஒரு க்ரீன் கலர் கட்டை வந்து பண்ணாக்க கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ எனக்கு வந்து பண்ணாக்க இந்த அளவுக்கு போதும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க டெஸ்ட்டுக்கு போய்க்கலாமா. ஸோ டெஸ்ட்டுடைய கலரும் அதே மாதிரி தான் நான் வந்து பண்ண என்னோடய பிக்கு ரிலேட்டடாக கொடுத்துருக்கேன். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு கீழே இருக்க டெஸ்டிங் கீழ் போய்ட்டு சைடில் கலர் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பண்ணாக்க நீங்கள் என்ன கலர் ஆட் பண்ணிங்களோ அந்த கலர் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த நீங்கள் பில்லில் பார்த்துருங்க இந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்டே தவிர இந்த சைடில் வந்து பண்ணாக்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக வேறு கலர் நான் வந்து பண்ணாக்க கொடுத்துருவோம். ஜஸ்ட் அந்த ஃப்ரேமை நம்ம லாஸ்ட்டை வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கலாம், இப்போதைக்கு வேணாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க அப்படி நீங்கள் மூவ் பண்ணிங்கனாக்க இதுக்கப்புறம் வந்து பண்ணாக்க உங்களுக்கு பிளாங்காக தான் இருக்கும். ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற இந்த செக்யூரிட்டி எல்லாமே வந்து பண்ணாக்க எங்கே இருக்குனாக்க நம்மளோட பேஜில் வந்து பண்ணாக்க இதே ப்ரிசெட்டிக்கில் செக்யூரிட்டி ப்ரிசெட் வந்து பண்ணாக்க தனியாக கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அதுக்கு ஏதாவது டைமிங் இது ஓடிச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பண்ண டவுன்லோட் ஷோ ஆகும். ஜஸ்ட் அதை நீங்கள் கில் பண்ணல மட்டும் போதும். ஜஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ண உங்கள் ஒயிட் மோஸ்ட்லி இன்புட் ஆகும். இதில் தான் நம்ம வீடியோவில் யூஸ் பண்ணிக்கிற அந்த எஃபெக்ட் எல்லாமே இருக்கும். ஜஸ்ட் இங்கே இருக்கிற லேயர் நம்ம காப்பி பண்ணிவிட்டு நான் எந்த இடத்துல சொல்கிறேனோ ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு பிக்கை போட்டு தான் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. எப்படின்னு பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்க நம்ம எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க நானிஸில் நம்ம வந்து பண்ண கன்வெர்ட் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பேக் போயிட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து ஒரு நானிஸில் வந்து பூரா ப்ராசஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து நான் எடிட் பண்ண பிக் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கீழே மோட்ஸ் இருக்கும், அதுங்க செல்ல போயிட்டு சைடில் இருக்கிற ஆப்ஷன்கள் போயிட்டு உங்களுடைய பிக்கு மாதிரி லைட்டாக நீங்கள் ஜூம் பண்ணிட்டு ஸோ இதில் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன்கள் போயிட்டு உங்களுடைய பிக்கு அசென்ட் பண்ணி கட்ட ஃபுல் ஸ்கில்ல நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலேஜ் பட்டன் இருக்கும், அது நீங்கள் செல்ல போயிட்டு இதில் கிரேப் ஃப்ரேம் பிஞ்சிருப்பாங்க, அது கீழ் போயிட்டு கீழே சூ பண்ணினாக்க ஸோ இந்த பிக் வந்து பண்ணாக்க நானிஸில் கடிட்டுரும். இது வந்து பண்ணிங்க ஷோ பண்ணிக்கும். இப்போ நம்ம பண்ண அதே சேம் மெத்தட் நீங்கள் எடிட் பண்ணுற ஒரு பிக்குமே வந்து பண்ணாக்க நானிஸில் வந்து பண்ணி கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ தான் பிக் ஆட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் கன்வெர்ட் போயிட்டு அப்படி நீங்கள் பேக் போயிட்டு இப்போ நீங்கள் செகண்டாக இன்புட் பண்ணிங்களா ஜஸ்ட் அந்த செகண்ட் பிச் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்க ஒரு 3 குரூப் இருக்கா. ஸோ இந்த 3 குரூப்புமே இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸ் கீழ் போயிட்டு காப்பி லேசர் காது கீழ் போயிட்டு அப்படிங்க பேக் போய்க்குங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடிட் பண்ண அந்த லிஸ்ட் பிடிச்சிட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணுங்கள். லிஸ்ட்டுக்கு அடுத்து வந்து பண்ணாக்க கேப் இருக்கா, அதுக்கு எடுத்துக்கிட்டு வந்து கரெக்டாக 9.11 செகண்ட் டைம் காப்பி பண்ணது இந்த பாக்ஸ் உங்களுக்கு பிஎஸ்லேயே இருக்கா, அது வந்து பண்ணி கிளிக் பண்ணினா ஜஸ்ட் வந்து பண்ணாக்க இது ஆட் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் இதே குறிப்பை வந்து பண்ண முன்னே இடத்துல நம்ம ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க. கரெக்டாக வந்து பண்ணாக்க 15.23 செகண்ட் கிட்ட வந்து பண்ணது 2 புக் மார்க் இருக்கும். கரெக்டாக செகண்ட் புக் மார்க் வந்துட்டு காப்பி பண்ணது இந்த பாக்ஸ் உங்களுக்கு பிஎஸ்லேயே கொண்டா ஜஸ்ட் ஆட் ஆயிடும். இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது, டைமுக்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அந்த குறிப்பு நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த சைடில் ஸ்பீடேக்கு இருப்பாருங்க, அது கீழ் போயிட்டு இப்போ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க டைம் வச்சு நேரம் இது சேம் மெத்தடில் மீதிக்கிற ரெண்டுத்துக்கு நம்ம வந்து பண்ணாக்க பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதில் போய் ஆட் பண்ணிக்கலாமா. ஸோ ஃபஸ்ட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நான் இதையும் நான் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிச்சு. இப்போ நம்ம இதில் போய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு மேலே குரூப் ஒன்று இருக்கா, அது கீழ் போயிட்டு எடு குரூப் போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டுட்டு இந்த லேயர் நான் எந்த அளவுக்கு கொடுத்து இருக்கணும் ஸோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் டிஸ்கஷன் வேர்பர் இருக்கா, அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. கீழே நீங்கள் மூவ் பண்ண சைடில் டிலிசிஃபைட் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சேனல் செட்டிங் கிளிக் போயிட்டு ஜஸ்ட் இந்த மிரர் வந்து பண்ண ஆஃப் இருக்கும், ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிட்டு அப்படி நீங்கள் பேக் வந்துக்குங்க. இப்போ கீழே மோட்ஸ் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இப்போ சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அந்த ஃப்ரேமில் உங்களுடைய பிக் வந்து இப்போ நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸ் கிளிக் போயிட்டு காப்பியில் இருக்க அது கிளிக் போயிட்டு அப்படியே வந்து பண்ணிக்க நீங்கள் பேக் போய்க்கலாம். ஸோ மூவ் பண்ணி பார்த்துடலாமா. ஸோ ஃபஸ்ட்டில் வந்து இப்போ நான் ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் குரூப் 2 இருக்குது, அதையும் கிளிக் பண்ணுறீங்க. எடுக்கிற போயிட்டு இப்போ ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணது அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டுட்டு அப்போ நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்கா செகண்டில் வந்து பண்ணாக்க இது ஆட் ஆகும். ஸோ இதே சேம் இடத்துல நீங்கள் வந்து பண்ணாக்க தேர்ட்லேயும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் பேக் வந்துக்கும். ஓகே, ஜஸ்ட் இந்த இடத்துல ஆட் ஆகிடுச்சா. ஸோ இதே சேம் இடத்துல இந்த இடத்துல ஒரு 3 குரூப் நம்ம ஆட் பண்ணுங்களா, இதிலும் அதே சேம் இடத்துல வந்து பண்ணாக்க நம்ம பிக் ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ நான் வந்து பண்ணாக்க அடுத்த 3 இதுலையும் வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் இதில் நீங்கள் பிக் ஆட் பண்ணிட்டீங்கன்னாக்கா அப்படி நீங்கள் பேக் போயிட்டு மறுபடியும் அந்த சீக்கிரம் பிடிச்சிட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த குரூப்புக்கு அடுத்து வந்து பண்ணாக்க க்ரீன் அண்ட் கிரே கலர் 2 லேயர் கொடுத்துருப்பேன். இது ரெண்டுத்துமே இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸ் கீழ் போயிட்டு காப்பில் இருக்க அது கீழ் போயிட்டு அப்படிங்க பேக் போய்க்குங்க. ஸோ இப்போ நாம் எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் முன்ன ஆட் பண்ண குரூப்புக்கு அடுத்து வந்து பண்ண சென்டென்ஸ் கேப் இருக்குது, அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணது இந்த பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த குரூப்புக்கு மேலே வரமே நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது வந்து பண்ண கொஞ்சம் இதாக தான் இருக்குது, கொஞ்சம் அந்த ஸ்பீடை யூஸ் பண்ணி கரெக்டாக வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து பண்ணாக்க அந்த க்ரீன் கலரையும் அந்த கிரே கலரும் ஒன் பண்ண ஒன்று வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அது எப்படின்னு உங்களுக்கு வந்து பண்ணாக்க சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த க்ரீன் கலருக்கு அது கீழ் போயிட்டு இந்த பாக்ஸ் கீழ் போயிட்டு காப்பிலே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிரே கலருக்கு அடுத்து கேப் இருக்கா அந்த இடத்துக்கிட்ட வந்து பிஎஸ்லேயே போட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டு
விட்டுக்குங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கம்மியாக இருந்துச்சுனாக்கா முன்னாடி சொன்னேன் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு அந்த குரூப்பில் சொன்னேன் பாருங்கள். இந்த ஸ்பீட் ஐக்கனில் இப்போ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்கா டைம் வந்து கம்ப்ரஷன் இதே மாதிரி ஒன்று விட்டு ஒன்று கட்டை வந்து பண்ணாக்கா அந்த லேயர் நம்ம இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இந்த கிரே கலரையும் அதே சேம் மெத்தடில் வந்து பண்ணாக்கா இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணிக்கலாமா. ஜஸ்ட் இதை ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இது நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணி ஆட் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஆட் பண்ண இதே லேயரை வந்து பண்ணாக்க நம்ம இன்னொரு இடத்துல வந்து பண்ணாக்க நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அது எந்த இடத்துல நான் சொல்லிட்டேன் அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல வந்து இப்போ குரூப்புக்கு அடுத்த சென்டென்ஸாக கேப் இருக்கா இந்த இடத்துல இப்போ இங்கே இருக்கிற லேயர் அப்படி ஒன் பண்ண வந்து பண்ணாக்க அந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. ஓகே. ஜஸ்ட் இப்போ ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் போய் ஆட் பண்ணிக்கலாமா. ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் இருக்கிற அந்த க்ரீன் கலர் கில் பண்ணுறீங்க சைடில் கலர் இருக்கா கில் போயிட்டு சைடில் ஸ்டாருக்கு கில் போயிட்டு நான் நானிஸில் கன்வெர்ட் பண்ண சொல்லி ஸோ அதில் நீங்கள் எடிட் பண்ண பிக்கு சில போயிட்டு மேலே பிடிச்சி கொடுத்தா மட்டும் போதும் கரெக்டாக இதில் ஆட் ஆயிடும். இதே சேமத்தில் அடுத்தடுத்து அந்த க்ரீன் அந்த கிரே கலரில் வந்து பண்ணாக்க ஒன் பண்ண எடிட் பண்ணுற பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு இடத்துல நம்ம ஆட் பண்ண பாருங்கள் அதிலும் அதே சேமத்தில் நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து பண்ணாக்க இந்த இடத்துல ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க ஒரு 2 கேப் இருக்குது இதில் நம்ம வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அப்படியே இங்கே பேக் போயிட்டு சேக்கர் பேஜ் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபைனலி வந்து பண்ணாக்க ஒரு ஆரஞ்சு அண்ட் அதுக்கு மேலே வந்து பண்ணாக்க ஒரு குரூப் இருக்கும் ரெண்டுத்தையுமே இந்த கண்ணு மாதிரி இருக்க அந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டேன். இந்த பாக்ஸை கிளிக் போயிட்டு காப்பி டு லேசர் காது கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நாம அப்படியே பேக் போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கேஃபை எங்கே இருக்கோ அந்த இடத்துல போய்க்குங்க கரெக்டாக அந்த சின்ன பிக் ஆட் பண்ண பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் லென்த்தாக கேஃபாக இருக்கும் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணது இந்த பாக்ஸ் உங்களுக்கு பிஎஸ் டூலேயே கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த பிக்குக்கும் மேலே வர மாதிரி ஒன் பண்ண நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஜஸ்ட்டு கரெக்டாக இந்த மேலே ஆட் பண்ணியாச்சா. ஸோ இப்போ நம்ம இதே லேயர் வந்து பண்ணாக்க லாஸ்ட்டில் கேஃபாக இருக்கா இந்த இடத்துலையும் அதே சேம் இடத்துல நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம இதில் எப்படி போய் ஆட் பண்ணி பார்த்துலாமா. ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற அந்த ஆரஞ்சு கலர் கீழ் போயிட்டு இந்த சைடில் கலஃபென்ற கூட்ட இந்த ஸ்டாரிங் கீழ் போயிட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ண பிக்கஸால் போயிட்டு மேலே ப்ரெஸ்ஸும் கொடுத்துருக்குங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு மேலே சர்க்கிள் பிக்குன்னு ஒரு குரூப் இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க எடி குரூப் போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ரெஸ்ஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து நீங்கள் எடிட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களுக்கு வந்துட்டு இந்த லேயர் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கும் அது கீழ் போயிட்டு இப்போ சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த கரெக்டாக அந்த சர்க்கிள் ஃப்ரேமில் உங்களுடைய பிக்கை நீங்கள் ஆட் பண்ணிட்டு அப்படி இங்கே பேக் போய்க்கும். ஸோ இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்க கரெக்டாக நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி இது உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சா. ஸோ நெக்ஸ்ட் இது சேம் மெத்தட் லாஸ்ட் இதுக்கும் நம்ம வந்து பண்ணாக்க ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நம்ம வந்து பண்ணாக்க லாஸ்ட்டில் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த குரூப்புக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வரும்போது பண்ணாக்க நீங்கள் பொருள் பார்த்தீங்க ஒரு பட்டர்ஃப்ளை வீடியோ வந்து பண்ணாக்க ஷோ ஆகும். ஸோ அது வந்து பண்ணாக்க நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க கரெக்டாக அந்த குரூப்பு கரெக்டாக ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் எங்கே வருதோ அங்கே வந்துட்டு வந்துக்குங்க. ஸோ அது இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு மீட்டை கொட்டு ஜஸ்ட்டு அந்த பட்டர்ஃப்ளை வீடியோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக வந்து பண்ணாக்க அந்த சர்க்கிள் குரூப் இருப்பாருங்க. ஸோ அதுக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுனாக்கா ஜஸ்ட் நீங்கள் நார்மலாகவே நீங்கள் கட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஆட் பண்ண வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷனில் போய்ட்டு லைட்டாக நீங்கள் ஜூம் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ அப்படி நீங்கள் பேக் போயிட்டு பிளண்டிங் அப்பாசிட்டி இருக்கும் அதுக்கு போயிட்டு லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்தாக்கா ஜஸ்ட் வந்து பிளாக் ஆட் ஆகிடும். இப்போ இந்த வீடியோ நம்ம செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் கிளிக் போயிட்டு காப்பிலே கொடுத்து நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஃபைனல் இடத்துல நம்ம சர்க்கிள் போய் காட் பண்ண பாருங்கள். ஸோ அது கரெக்டாக நேராக போயிட்டு பேஸ்லேயே கொடுத்து ஸ்லாம் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயர்களை கொண்டு வந்துட்டுருக்கோம். இப்போ கரெக்டாக அந்த சர்க்கிள் ஷோ ஆகும் போது கரெக்டாக அந்த வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகுதா அவ்வளோதான். ஃபைனலி அப்படி நீங்கள் பேக் போயிட்டு அந்த செகண்ட் பிஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கனாக்கா நான் எப்பவுமே கொடுக்குற ஒரு லேயர் நான் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் இந்த லேயர் நீங்கள் காப்பி பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ நாம் எடிட் பண்ண அதில் வந்து பண்ணாக்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து மூவ் பண்ணி பார்த்தினாக்கா இப்போ நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க சூப் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோ நீங்கள் இந்த வீடியோவில் எது டவுட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி காமிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்க ஸோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.